சென்னை மெரினா கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் பல்வேறு துறைகளின் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பும் நடைபெற்றது. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை உடைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் RN ரவி தேசிய கொடி ஏற்றி வைத்தார். முன்னதாக ஆளுநரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து குடியரசு தின விழாவில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர் தென்னக பண்பாட்டு மையம், அசாம் பர்தோய் சிகாலா நடன நிகழ்ச்சி, ஜம்மு காஷ்மீரின் ரஃப் நடனம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டவர்கள் கண்டு ரசித்தனர். பிறகு குடியரசு தின விழாவையொட்டி தமிழ்நாட்டின் பண்பாடு பாரம்பரியத்தை பறைசாற்றிய ஊர்திகள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. குறிப்பாக செய்தித்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, வனத்துறை, மீன்வளத்துறை பல்வேறு துறைகளின் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. முக்கடல் சூழும் குமரி முனையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சிலை அமைக்கப்பட்ட ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. பழமையான சக்தி வழிபாடு, சாக்த வழிபாடு முறைகள், மீனவர்களுக்கான நிவாரண தொகைகள் தொடர்பான தகவல்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The decorated tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தமிழக அரசின் துறை ரீதியான அலங்கார ஊர்திகளும் அணிவகுப்பு செய்யப்பட்டது. மெரினா கடற்கரை காமராஜர் சாலை மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் 18,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.